இன்னைக்கு காலையில ஒரு போன் கால் வந்ததுங்க. ஆக்சுவலா இவங்க என்னோட ஃப்ரெண்ட் ஆரிஃபான்னு சொல்லிட்டு இவங்களுடைய லேண்ட வந்து இசிஆர்ல இருக்கு 62 சென்ட்டை வந்து கவர்மெண்ட் இவங்களை கேட்காமலேயே வந்து ஒரு சுடுகாடுக்காக எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு காம்பன்சேஷன் கொடுக்க சொல்லி இவங்க ஹஸ்பண்ட் வந்து அவருக்கு உடம்பு முடியல, அதனால அவங்க வரல. அவர் என்ன பண்ணியிருக்காரு, கோர்ட்டுக்கு போயிட்டு காம்பன்சேஷனுக்கா எனக்கு வந்து பணமா கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. முடியாது, கவர்மெண்ட் வந்து நெருக்கடி, பண நெருக்கடி, உங்களுக்கு அதுக்கு ஈக்குவலா நாங்க வந்து லேண்ட் கொடுக்கறோம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அலாட் பண்ணியாச்சு, கோர்ட் ஆர்டர் வந்துருச்சு. ஆனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க வந்து பார்த்தபோது அவங்க வந்து இது மேல ஆக்ஷனே எடுக்கல. ஆனா இன்னைக்கு காலையில ஒரு கால் பண்ணி எல்லாரும் வந்து நீங்க வந்து வாங்கிக்கோங்க, ஜியோ வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. ஒரே சர்ப்ரைஸா இருந்தது. ஒத்த பைசா கூட எங்களுக்கு செலவில்லாம ஒரு ஜியோவை எங்களுக்கு கொடுத்திருக்காங்கன்னா பெரிய விஷயங்க. அதே பக்கத்திலேயே கிட்டத்தட்ட 10 வருஷம், 10 வருஷத்துக்கு மேல. ஆனா இப்ப வந்து மாண்புமிகு ரெவென்யூ மினிஸ்டர் செங்கோட்டையன் சார் அவரு வந்து எங்களை கூப்பிட்டு இதை கொடுத்திருக்காரு. அவங்க என் ஃப்ரெண்ட், அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நான் வந்திருக்கேன். ஆனா உண்மையாவே நான் வந்து செக்ரட்டேரியட்ல 35 வருஷம் வேலை பண்ணி ரிட்டையர் ஆயிருக்கேன். ஆனா இப்படி ஒரு மாற்றத்தை நான் பார்த்ததில்லை. உண்மையான பெரிய மாற்றம் இதுதாங்க, உண்மையாவே பெரிய மாற்றம். நான் வந்து பார்த்ததுலயே அவ்வளவு பெரிய மாற்றம். உட்கார வச்சு ஜியோவை கையில கொடுத்து நீங்க போங்க அப்படின்னு சொன்னது. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்க கதையை நான் சொல்ல விரும்பல. அவ்வளவு